வள்ளலார் அருளிய அருட்பெருஞ்சோதி அகவற்பாவின் 281 முதல் 290 வரையிலான வரிகளுக்கான எளிய தமிழ் விளக்கம் இதோ. இவ்வரிகள் ஆன்மப் பயணத்தில் கடக்க வேண்டிய பல்வேறு வெளிகளையும் நிலைகளையும் அண்டங்களின் அமைப்பையும் விளக்குகின்றன. 281 சுத்தனல் வெளியே துரிசறு பரவெளி அத்திடை வகுத்த வருட்பெருஞ்சோதி. தூய்மையான நல்வெளியை எவ்விதக் குற்றமுமற்ற துரிசறு மேலான பரவெளியோடு பொருந்துமாறு வகுத்தது அருட்பெருஞ்சோதி. 282 பரவெளி எதனை பரம்பர வெளியில் அரசுர வகுத்த வருட்பெருஞ்சோதி. அந்த பரவெளியை பரம்பர வெளி எனப்படும் இன்னும் உயர்ந்த நிலையில் தலைமை ஏற்குமாறு அரசுர வகுத்தது அருட்பெருஞ்சோதி. 283 பரம்பர வெளியை பராபர வெளியில் அறந்தர வகுத்த வருட்பெருஞ்சோதி. பரம்பர வெளியை அதற்கு அடுத்த நிலையான பராபர வெளியில் குற்றங்கள் நீங்குமாறு அறந்தர அமைத்தது அருட்பெருஞ்சோதி. 284 பராபர வெளியை பகற்பெரு வெளியில் அராவர வகுத்த வருட்பெருஞ்சோதி. பராபர வெளியைச் சொல்லுதற்கரிய பெருவெளியில் எவ்வித தடைகளும் இன்றி அராவர விரிந்து நிற்குமாறு வகுத்தது அருட்பெருஞ்சோதி. 285 பெருவெளி எதனை பெருஞ்சுக வெளியில் அருளர வகுத்த வருட்பெருஞ்சோதி. அந்த பெருவெளியை பேரின்பம் தரும் பெருஞ்சுக வெளியில் அருளுடன் பொருந்துமாறு வகுத்தது அருட்பெருஞ்சோதி. 286 குணமுதற் கருவிகள் கூடிய பகுதியில் அணைவுற வகுத்த வருட்பெருஞ்சோதி. முக்குணங்கள் சத்துவம் ரஜஸ் தமஸ் முதலான கருவிகள் ஆன்மாவோடு சேருகின்ற பகுதியில் அவை முறையாக இணையுமாறு வகுத்தது அருட்பெருஞ்சோதி. 287 மனமுதற் கருவிகள் மண்ணுயிர் வெளியிடை அனமுற வகுத்த வருட்பெருஞ்சோதி. மனம் உள்ளிட்ட அந்த கரண கருவிகளை நிலைபெற்ற உயிர்கள் வாழும் வெளியிடை அழகாக அனமுற வகுத்தது அருட்பெருஞ்சோதி. 288 காலமே முதலிய கருவிகள் கலைவழி ஆளுற வகுத்த வருட்பெருஞ்சோதி. காலம் முதலான கருவிகள் அறிவை வளர்க்கும் கலைவழியில் சிறப்பாக செயல்படுமாறு ஆளுற வகுத்தது அருட்பெருஞ்சோதி. 289 துரிசறு கருவிகள் சுத்தனல் வெளியிடை அரசுர வகுத்த வருட்பெருஞ்சோதி. குற்றமற்ற ஞானக் கருவிகள் சுத்தமான நல்வெளியில் ஆளுமை செலுத்துமாறு அரசுர வகுத்தது அருட்பெருஞ்சோதி. 290 இவ்வெளி எல்லா விலங்கவன் தங்கள் அவ்வை நமைத்த வருட்பெருஞ்சோதி. மேலே சொல்லப்பட்ட வெளிகள் எல்லாம் பிரகாசிக்கும்படி அந்தந்த இடங்களுக்கு தகுந்தவாறு எண்ணற்ற அண்டங்களை அமைத்தது அருட்பெருஞ்சோதி.